ஹலோ கைஸ், இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 2021 to 2024 பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 6 போட்டிருக்கேன் பார்ட் 1, அதை போய் பாருங்கள். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 22 ஜனவரி 2024 தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து 18 வயதிற்கு மேலே உள்ளவங்களுக்கு வாய் புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், அதாவது மவுத் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர். டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு, ராணிப்பேட், கன்னியாகுமரி, திருப்பத்தூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த பரிசோதனை திட்டம் நடத்தியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், இந்த இடத்துல எல்லாம் போய் பரிசோதனை பண்ணிக்கலாம். அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 5 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க? தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம். எங்கே இருக்குது? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போனா 24 ஜனவரியில் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் தொடங்கியிருக்காங்க. அடுத்த மாதமே மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் தொடங்கியிருக்காங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 18 டிசம்பர் 2021. தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கு? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில். இதோட நோக்கம் என்ன? தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 8 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சாலை விபத்து எங்கே நடந்திருந்தாலும் 8 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சேவை வந்து இருக்கு. அதுதான் இன்னுயிர் காப்போம். எங்க? தமிழகத்தில் மட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். இது வந்து ரூபாய் 1 லட்சம் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட 269 மருத்துவமனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் அல்லது நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் பயன்பெற முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் இந்த சாலை விபத்துல வந்து பயன்பெற முடியும். இன்னுயிர் காப்போம் திட்டத்துல பயன்பெற முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சொல்றாங்க. அடுத்து கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 19 ஆகஸ்ட் 2024 மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண், இது வந்து மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் வந்து இந்த 102 மருத்துவ சேவை எண் வந்து தொடங்கப்பட்டிருக்கு மையம். இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் தொடர்பு கொள்வர். 100% அனைவரிடமும் உடல்நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். 100% பிரெக்னன்ட் லேடிஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு. தமிழகத்தில் வந்து 1 லட்சம் பிரசவத்தில் வந்து இவ்வளவாக உயிரிழப்பு இருக்கு அப்படின்னு 23 to 24 ஃபேக்ட்ல சொல்றாங்க. அடுத்து ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் எப்போ ஸ்டார்ட்? 21 மே 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடம் எங்க? தொட்டபெட்டா ஊராட்சி மூத்தோரை குழந்தைகள் மையம், எங்க? நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தொடங்கியிருக்காங்க. 6 மாதம் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. 6 மாசம் ஆனா அப்புறம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம். இது வந்து மெயின்லி வந்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து திட்டம். குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை, அப்புறம் ஊட்டச்சத்து உணவு, இது எல்லாமே வழங்குறாங்க இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்துல. எப்போ? 2021 மேல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம். நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னா ஹெல்த் வாக் திட்டம். எப்போ? 4 நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் தொடங்கி வச்சிருக்கா? நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சிருக்காரு.
தொடங்கிய இடம் என்ன? முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலும் 8வது நடைபாதையாக இது சொல்லியிருக்காங்க. தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதால் உள்ள 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும். டெய்லி 30 நிமிஷம் நடக்கணும் இல்லைன்னா உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறது. அதுதான் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். இதற்கான விழிப்புணர்வு ஸ்கூலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி நம்ம 30 மினிட்ஸ் நடந்தாலோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலோ நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி 30 மினிட்ஸ், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் நம்மளால் ஒதுக்க முடியாத 30 மினிட்ஸ் ஒன்றே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா நடங்க. ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இன்னும் நிறையா அந்த திட்டங்கள் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.